ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கி என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு வாங்க கதைகளை போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஈஸ்வரி சேதுக்கிட்ட, ஈஸ்வரி அவனை நம்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அதுவும் சின்ன பொண்ணு வேறு, அவளை கூப்பிட்டுட்டு வெளியே போகணும், அவள் கையை பிடிச்சிட்டு வெளியே சுற்றணும், சாப்பிடணும், வாங்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. அதெல்லாம் ஒரு புருஷனாக நடத்தி வைக்க வேண்டியது உன்னோட கடமை தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சித்ராவும், ஸ்டார்டிங்கில் நீ அவளை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு நீ கேட்டியாமா, அது நியாயம்தான். ஏதோ ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் கேட்டால் பரவாயில்ல, நீனு இன்னும் அவள் கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஈஸ்வரி இதுக்கு தான் நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். அழகர் இருக்கிறதுனால தான் உங்களால் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியல, அதனால பேசாமல் குழந்தைய நீங்கள் மலர்கிட்ட கொடுத்தேன்னா அவள் கிச்சனில் ஏதாவது ஒரு ஓரமாக வச்சுக்குவான்னு சொன்ன உடனே சேதுக்கு செமக்கடுப்பாயிருது. நம்ம இதை பற்றி நான் ஐஷுக்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், அதுவும் இல்லாமல் இது எனக்கும் ஐஷுக்கும் உள்ள பிரச்சனை, தேவையில்லாமல் இதில் நீங்கள் யாரும் நடுவில் வர வேண்டாம்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. உடனே சித்ரா ஈஸ்வரி கிட்ட, பாருங்கம்மா நம்ம குழந்தைய தனியாக மலர்கிட்ட கொடுக்கணும்னு சொன்ன உடனே எப்படி பேசிட்டு போகிறான் பாருன்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் தமிழ் வீட்டில் அழகரை நடுவில் போட்டுட்டு தங்கச்சி அங்கே கவுந்து விழுந்துட்டாலாம், நீயும் கவுந்து விழுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருக்காங்க. சேதுவோட பாட்டி கடுப்பாகி, ஏண்டி அம்மா சொன்னான்றதுக்காக நடந்து வான்னு சொன்னால் நடந்து வந்துருவானா, இல்லை தவுந்து வான்னு சொன்னால் தவுந்து தான் வந்துருவானா? எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் அவன் பண்ண முடியும். அவன் என் கொள்ளு போறனை போட்டு பாடா படுத்தாதீங்கடி, போய் வேலை இருந்துச்சுன்னா வேற வேலையை பாருங்கடின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் அழகரை தனி ஹாலில் போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் எதர்ச்சியாக வந்து பார்த்தா குழந்தை கவுந்து கிடக்குது. உடனே அவங்க அக்கா தமிழை கூப்பிட்டு, அக்கா இங்கே பாருக்கா அழகர் கவுந்து கிடக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாட்ட, அம்மா நீ எதுவும் கவுத்து போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி நானும் வேலையாக போயிட்டேன், நான் எதுவும் பண்ணல, அவனா தான் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் மல்லாக்க போட்டு நீயா கவுந்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனில் ஐஸ்வர்யா அவங்க ரூமில் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சேது கோமா வந்து சாப்பிட்டுட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஐஷு எந்த ஒரு பதிலும் சொல்லன உடனே, நாங்கள் மட்டும் உன்னை வந்து சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு சொல்லி விழுந்து விழுந்து கவனிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஐஷு அதுக்கு பதிலுக்கு கேட்ட உடனே, அம்மா நீ என்ன உங்கள் அத்தைக்கிட்ட போய் என் மேலே அவர் அக்கறையே காட்ட மாட்டேங்கிறாரு, அதுவும் இல்லாமல் அவர் என் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாரு, இதெல்லாமல் போய் ஒருத்தர் சொல்லுவாங்க வெளியே அப்படின்னு சொல்லி திட்டின உடனே ஐஷு வேகமாக இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்ன உடனே சேது ரொம்ப கோவமா, நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஐஷு ரொம்ப கோவமா, என் மேலே அக்கறை காட்டாமல் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்தை தானே, இப்பயே இந்த குழந்தை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே வேகமாக ஐஷு தூக்கின உடனே ஏய் அப்படின்னு சேது ஐஷுவை பார்த்து கத்துறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு. சேது தான் நடுராத்திரி அதிரி அடிச்சுக்கிட்டு எழும்பி உட்காந்துருக்காரு. உடனே அதை ஐஷு பார்த்துட்டு, என்ன மாமா எதுவும் கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்டாலும் சேது எந்த பதிலும் சொல்லாததை பார்த்துட்டு, ஏன் மாமா குழந்தைய எதுவும் கொடுமைப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் கனவு கண்டீங்களான்னு சொன்ன உடனே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆகிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போதே நீங்கள் என்ன கனவு கண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது மாமா, நம்ம 2 பேர் பிரச்சனையில நான் குழந்தைய எப்பயுமே இழுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூலாப்படுத்துறாங்க. ஆனால் இங்கே சேது தான் பேய் அரைஞ்ச மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் டிரைவிங் ஸ்கூலில் தனியாக அனுப்புனாதானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு குடும்பமே எல்லாரும் வந்துடுறாங்க தமிழ் கூட. சேதுவோட பாட்டியும், நீ வண்டி ஓட்டுற அழகா நான் பார்க்கணும்டி, நீ போய் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுது. உடனே என்னடி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே, இப்போ தானே கற்றுக்கிறா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓட்டிடுவா பாருங்க அப்படின்றாங்க. காருக்குள்ளே புது டிரைவிங் பதட்டப்படாமல் நிதானமாக ஓட்டுங்க, உங்களால் ஓட்ட முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஓட்ட வைக்கிறாங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வியும் ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வெளியே இருந்துக்கிட்டு சூப்பராக ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்கரேஜ் வேறு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குள்ள புது டிரைவிங் கோச்சு, எல்லாமே நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சேதுவோட பாட்டியும் தமிழை பார்த்து, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்னு சொல்லி நினைக்காம இதை நீ கற்றுக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சேது கருப்பு கிட்ட தான் கண்ட கெட்ட கனவையும் அதை ஐஷுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான்றதையும் சொல்கிறாங்க. உடனே கருப்பும் ஷாக் ஆகி, என்னம்மா அப்படி சொல்கிற, இப்படி இல்லாமல் உனக்கு கனவு வருதுன்னு சொல்லி கேட்டேன்னா, எனக்கும் தெரியல மாமா, இந்த மாதிரி தான் எனக்கு கெட்ட கனவாக வருதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ரமேஷன் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவனுக்கும் அப்படி தான் முதல்ல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தைய அவங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டில் அவனுக்கும் 2வதாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணும் முதல்ல ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தைய நல்லா தான் பார்த்துக்குச்சு. ஆனால் இப்போ அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுங்க, என் வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் நம்ம 2 பேருக்கான குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுறாங்களாம். இது எல்லாத்தையும் சொல்லி என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபீல் பண்ணா, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்ததுனாலையோ என்னமோ தெரில, எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவாக வருதுன்னு சொல்கிறாங்க. இருக்கும் மாப்பிள்ள, அவன் சொன்னதை நினச்சிக்கிட்டே நீ இருந்திருப்ப, அதனால தான் இந்த மாதிரி கெட்ட கனவு வந்திருக்கான். ஆனால் நீ வெளியே கட்சி ஆஃபீஸ் அங்கே இங்கன்னு சொல்லி போகிற, அதனால உனக்கு அதை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. நான் இங்கே டிரைவிங் வேலை பார்த்துட்டு வேறு எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் தானே இருக்கேன், அதனால நான் ஐஸ்வர்யாவை டெய்லி பார்க்குறேன், அந்த பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, குழந்தைய ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட மோகனாமாட்ட இருந்து குழந்தைய வாங்கி குழந்தைய குளிப்பாட்டெல்லாம் செஞ்சிச்சு தெரியுமா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்பா. உடனே சேது சாக்காகி, ஐஷு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கருப்பு, இதெல்லாம் வந்துட்டு யாரும் சொல்லலையா, அந்த பிள்ளை உண்மையாகவே நல்ல பிள்ளைப்பா, நீ தேவையில்லாமல் எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. சேது இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காளான்னு யோசிச்சு பார்த்தாலும், இல்லை மாமா நான் கொஞ்ச நாள் இன்னும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், குழந்தை விஷயத்தில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 10 வாரத்துக்கான ப்ரோமோவில் குழந்தை துணியில் தேல் இருந்திருக்கு, அதை ஐஷு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கடிச்சிருது தேல். உடனே அவங்க சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ப்ரோமோ முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரத்துக்கான எபிசோட அடுத்த வாரம் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.